ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு வெள்ளை பேப்பரில் நான் சொல்கிற இந்த 3 பொருளை வைத்து நீங்கள் தலையை சுற்றி எரிக்கிறணும். எரிக்கும் பொழுது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி அற்புதம் இருந்த ஞாயிற்றுக்கிழமை, இது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இது போல் தலையை சுற்றி 3 முறை சுற்றி எரிக்கும் பொழுது உங்களுடைய கண்டிஷ்டி போட்டி பொறாமை, நான் இவ்வளவு நல்லது செய்கிறேன், என் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்ததே இல்லை, அனைவருக்கும் பொறுமையாகவும் நல்லவர்களாகவும் இருக்கிறேன், எனக்கு எல்லாரும் தீங்கே நினைக்கிறாங்க, எனக்கு நல்லதே நடந்ததே இல்லை, எனக்கு பணவரவே வரமாட்டேங்குது, எனக்கு நல்ல வியாபாரமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லாமே தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். அதே போல் நாளைய விடியல், அதே போல் திங்கட்கிழமை 1ஆம் தேதி, வாரப்பிறப்பு திங்கட்கிழமை, மாதப்பிறப்பு 1ஆம் தேதி ஏப்ரல் 1, நாளைய விடியலிருந்து நீங்கள் அற்புதமான உங்களுக்கு ஒரு நற்செய்தியும் நீங்கள் நினைத்த அந்த எதிர்பாராத வெற்றியும் கிடைக்க போகுது. அதுக்கு ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வச்சுக்கோங்க. வீடு கூட்டம் இல்லைங்களா, தொடப்பம், அதில் வீட்டில் வர்றவங்க எல்லாரோட கண்டிஷ்டி போட்டி பொறாமை, அவங்களோட தீய சக்தி, தீய எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதில் இருக்கும். வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி விட்டு அதில் வரும்போது லைட்டாக மண் இருக்கும், அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து அதில் வச்சுருங்க. இல்லை உங்கள் தொடப்பம் இருக்குது இல்லைங்களா, கூட்டுவீங்களா, அந்த தொடப்பத்தில் ஒரு குட்டி குட்டியாக 3 பீஸு, ஒரு சின்னதாக ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி அதை அதில் வச்சுருங்க. அப்படி இந்த ஒன்றா மண் இல்லையா அந்த தொடப்பத்தோட அந்த 3 பீஸ் அந்த விளக்குமாரோட இது வைக்கணும். அப்படி இது இரண்டில் ஏதாவது ஒன்று வச்சுருங்க. கொஞ்சமாக நீங்கள் அதில் இன்னொரு பொருள் வைக்கணும். 3 காய்ந்த மிளகாய் அதில் வச்சு, இது 3 அந்த வெள்ளை பேப்பரில் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க அனைவரையும் கிழக்கு முகமாக உட்கார வச்சுட்டு 3 முறை தலையை சுற்றுங்க. கண்டிஷ்டி போட்டி பொறாமை தீய சக்தி அனைத்தும் என்னை விரட்டி அடிக்கணும் சாயப்பா அப்படின்னு வேண்டிட்டு உங்கள் தலையை 3 முறை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்தாத பொருள் இல்லைங்களா, வடை சட்டி, கார சட்டி, இது போல் ஏதாவது பொருள் இருக்குங்க இல்லைங்களா, அதில் நியூஸ் பேப்பர் நிறைய கிழிச்சு போட்டு அதை பற்ற வச்சு விட்டு இந்த இதில் போட்டு நல்லா எரிச்சு விட்ருங்க. இப்படி எரிச்சிட்டு நீங்கள் கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு நீங்கள் கண் மூடி தூங்குங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம் 9 முறை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நாளையிலிருந்து எதிர்பார்க்காத வெற்றி, அதே போல் ராஜநடை போட போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.